கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் அப்டேட்ஸோட வந்திருக்கேன். அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயரை பத்தி பேசணும். ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவருடைய பேரை பத்தி போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலுமே நம்ம வேற அப்டேட்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம். சாம்பியன்ஸ் ஆஃப்லாம் போட்டிருந்ததுனால விட்டுட்டோம். ரீசெண்ட் டைம்ல இவரை பத்த பேச்சுவார்த்தை அதிகமா போயிட்டு இருக்கு. குறிப்பா ஆர்சிபி பேஜ்ல அப்ரிசியேஷன் போஸ்ட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இவரோட பேஜை தேடி லைக் பண்றது, இந்த பிளேயர் கண்டிப்பா 11ல ஆடி ஆகணும்னு சொல்றது, இப்படிங்கிற மாதிரி அதிக பேர் வந்துட்டு ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. இந்த பிளேயர் யாரு? உண்மையாலுமே அவ்வளவு ஒர்த்தான பிளேயரா? ஆர்சிபி கண்டிப்பா 11ல இடம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே இங்க வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். அண்ட் ஸ்வஸ்திக் சிக்காரா அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான். ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ 19 வயசு தான் ஆகுது. ஆர்சிபிக்கு செலக்ட் ஆயிருக்காரு. ஸோ வீடியோ காலில் மெசேஜ் எல்லாம் சொன்னாரு. ஐ மீன் ஆர்சிபிக்கு ஆடுறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அண்ட் விராட்டை பத்தி பேசியிருந்தாரு. ஸோ அவருடைய கனவும் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஒன் ஃபார் அ ஃபியூச்சர் அப்படிங்கிறது மாற்றமே கிடையாதுங்க. ஏன்னா அவருடைய பேட்டிங் ஸ்கில் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. என்ன மாதிரியான ஒரு யங் டேலண்ட்டுங்க. அடிக்கக்கூடிய சிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஹியூஜ் மீட்டர் கவர் பண்ணக்கூடிய சிக்ஸா இருக்கு. தயவு செஞ்சு இவருடைய அந்த பிளேயிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா சர்ச் பண்ணி தேடி பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு. நம்ம ஏனோ தானோ வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. உண்மையாலுமே பேட்டிங் மான்ஸ்டர் ஹிட். கண்டிப்பா ஜிதேஷ் சர்மா அந்த மாதிரியான ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆகுது, இல்ல இடம் கிடைக்கல அப்படின்னா ஸோ அவருக்கு பதிலாக இவர் ஆடுறது தான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேர் பிரைஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. நம்ம பெருசாக கண்டுக்கல. ரீசெண்ட் டைம்ல இவரெல்லாம் பத்தி ஒரு 2-3 நாளா இவரை பத்தி மேக்ஸிமம் அனலைஸ் பண்ணி நம்ம பார்த்ததுல ஏகப்பட்ட அந்த நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுக்கறதாகட்டும் அண்ட் லீடிங் ரன் கெட்டர் அந்த ஒரு பேர்ல கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். சமீர் ரிஸ்வி அவருடைய பேர் அந்த லிஸ்ட்ல இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவருடைய பேர் தாங்க இருந்தது. ஸ்வஸ்திக் பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஆடிட்டு இருக்காரு. அண்ட் லைக் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே அவர் வந்துட்டு கிரிக்கெட்குள்ள வந்து பெட்டரா பண்ணிட்டு இருந்தாரு. 2024 அவருடைய மேட்சஸ் அண்ட் ரெக்கார்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 12 மேட்ச் ஆடி இருக்காரு. 12 இன்னிங்ஸுக்குமே அவருக்கு வந்துட்டு பேட்டிங் கிடைச்சிருக்கு. அதுல 500 ரன், அதாவது எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 499 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இதுல அவருடைய ஆவரேஜ் 49.9 அப்படிங்கிறத ஆவரேஜ். ஸ்ட்ரைக் ரேட் 180 பிளஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காருங்க எவ்ரி மேட்ச். அவருடைய ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 185 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுல ஒரு செஞ்சுரி, அது மட்டும் இல்லாம 550. ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய 4 மேட்சுமே சொற்ப ரன்னுக்குள்ள அவுட் ஆகல. எல்லா மேட்சுமே 30 பிளஸ் அடிச்சிடறாரு. அதிகபட்சம் 50, அதை விட அதிகபட்சம் 100 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. அண்ட் இதெல்லாமே தாண்டி மொத்தம் ஆன 12 மேட்ச்ல 47 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மேட்சுக்கு 4 சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. உண்மையாலுமே சூப்பரான ஒரு பிளேயருங்க. நல்ல ஒரு யங் டேலண்ட். அவருடைய பேட்டிங் ஸ்டைலு பொசிஷன்லாம் பார்க்கறதுக்கு ஹர்திக் பாண்டியாவை வந்துட்டு எனக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஒரு பேட்டை விடக்கூடிய அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபுல்லா விடுறாரு. நம்ம ரெய்னாவும் பார்த்துருப்போம். அவர் அழகா அந்த டிரைவ் ஆடும்போது ஆகட்டும், இன்சைட் அவுட் ஆகட்டும், அந்த பேட்டை பாதியிலேயே நிறுத்துறது அப்படிங்கிற விஷயம் கிடையாது. அது ஃபுல்லா அப்படி கொண்டு போய் கம்ப்ளீட் பண்ணுவாரு. சிக்ஸ் அடிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையுமே அவருடைய பேக்ல போய் அடிச்சுட்டு வரும். ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லா வந்துட்டு ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆடுவார் இல்லையா. ஸோ அதே மாதிரி இவர்கிட்ட அந்த மான்ஸ்டர் ஹிட்டிங் எபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. எஸ், சமீர் ரிஸ்வி இந்த லிஸ்ட்ல இருக்காரு. சமீர் ரிஸ்வி பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே சூப்பரான பேட்ஸ்மேன் தான். போன தடவை சிஎஸ்கேல அவருக்கு எடுபடலைங்க. ஸோ சான்ஸை கொடுத்தாங்க, சிஎஸ்கே கொடுக்காம இல்ல. இனிஷியல் மேட்சஸ்ல இருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு மேட்ச் ஆரம்பத்திலேயே வந்துட்டு அடிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே டல் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆகணும். அந்த லிஸ்ட்ல இவரும் இருந்திருக்காரு. 2024ல செமையா பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே நவம்பர்லயே கொக்கி போட்டு தூக்கிட்டாங்க ஆர்சிபி. ஸோ கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் டேலண்ட்டுங்க. ஸோ இந்த வருஷம் சான்ஸ் கிடைக்குதோ இல்லையோ அது வேற விஷயம். அட்லீஸ்ட் இவரை வெளியில விடக்கூடாது. அந்த 5வது 6வது பொசிஷன்ல ஆர்சிபிக்கு பிரச்சனையா இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல பெட்டரா ஆடுவாருங்கிற மாற்றம் நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் இவரை பத்தி பேசியிருக்காங்க. நான் தான் ஆக்சுவலா லேட்டு கூட நிறைய பேர் சொல்லியும் வந்துட்டு நம்ம வேற வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ தான் அந்த ஃபுல் அனலைஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ இவருடைய அந்த எபிலிட்டி சூப்பரா இருக்கு அப்படிங்கிற விஷயம். ஸோ நிறைய பேர் கேட்டீங்க இல்லையா, ஸ்வஸ்திக் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கமெண்ட் வந்துச்சு இல்லையா. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த பையனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஆர்சிபி இடம் கொடுப்பாங்களா இல்லையா? ஸோ ஃபியூச்சர்ல யூஸ் ஆவாரா இல்ல ஜிதேஷ் சர்மாக்கு பதிலாக இவரே ஆடலாமா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.